பெருக பெருக இறையருளே நல்ல ஆயுள் காட்டிடும் நன்மையான வழியிலே நடந்து சென்று நலமடைவோம் ஆறுகளே. நடந்து சென்று நலமடைவோம் ஆறுகளே. அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரை வாழுவோம். அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரை வாழுவோம். வருக வருக இறை குலமே, பெருக பெருக இறையருளே. நம்மை படைத்த தேவன் நமது தந்தை அல்லவா? நாம் வாழுவதும் இயங்குவதும் அவரில் அல்லவா? நம்மை படைத்த தேவன் நமது தந்தை அல்லவா? நாம் வாழுவதும் இயங்குவதும் அவரில் அல்லவா? தேவையெல்லாம் அறிந்து அவர் நிறைவேற்றிடுவார். தேவையெல்லாம் அறிந்து அவர் நிறைவேற்றிடுவார். அந்த நம்பிக்கையில் நன்றி பலி செலுத்திடுவோமே. அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரை வாழுவோம். அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரை வாழுவோம். வருக வருக இறை குலமே, பெருக பெருக இறையருளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது அலகியத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Udalankan, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Steinweb TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intent yesterday, and all the devotees of Our Lady of Health, Udalankan, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் வைத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி நாம் கேட்கின்ற எந்த ஒரு வேண்டுதலும் மன்றாட்டும் பரிந்துரையும் புறக்கணிக்கப்படுவதில்லை. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் தன்னுடைய இறுதி சொற்களில் தாம் பாடுகளை ஏற்பதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆற்றிய உரையில் சொல்லப்பட்டதை இந்த நற்செய்தியாக நாம் கேட்கிறோம். The final discourse delivered by Jesus. எனவே நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரை சொல்லி நாம் எண்ணும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிறார். அதுவே நமக்கு ஆற்றலாக இருக்கிறது. அத்தகைய ஆற்றல் வல்லமை நமக்கு கிடைக்க
வரம் கேட்டு இப்பலியில் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணகரன்களையும் உம் திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வனவாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு,
இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வர். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி வருவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய நையின் அன்பு பக்தர்களே, விவிலிய வார்த்தைகள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு he had a passion for the word of God. கடவுளுடைய வார்த்தையின் மீது அதிக ஈர்ப்பு, ஆண்டவருடைய வார்த்தையால் பற்றி எறியப்படுகின்ற அளவுக்கு அனுபவம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மறைவுரையாளராக, ஒரு குருவானவராக இருந்தார். அந்த மக்களின் மீது இறைவனுடைய வார்த்தையை பொழிகின்ற அந்த சிறப்பு வரத்தை அவர் பெற்றிருந்தார். சிறந்த மறை போதகராக, மறையுரையாளராக இருந்தார். இவ்வாறு பிரசித்தி பெற்ற அவரை அவருக்கு அறிமுகமானவர் பார்த்து கேட்கின்றார், உங்களால் இந்த இறை வார்த்தையின் மீது இந்த அளவுக்கு எப்படி சிறப்பாக இதை எடுத்துரைக்க முடிகிறது? இதற்கு காரணம் என்ன? இதன் பின்னணி என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த குரு சொல்லுகிறார், நான் குருவானவருக்காக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த பொழுது, குருமடத்தில் இருந்த பொழுது, என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக எழுதிய கடிதங்களை நான் அடிக்கடி படிப்பேன். அந்த கடிதங்களை நான் அடிக்கடி படிக்கின்ற போது அதில் எழுதப்பட்டிருக்கின்ற த கண்டென்ட், அங்கே என்ன இருக்கிறது என்பது அதே செய்தியாக இருந்தாலும், அங்கே சொல்லப்பட்டது ஏற்கனவே எனக்கு அறிந்திருந்தாலும், ஒவ்வொரு முறையும் நான் அந்த கடிதங்களை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆழமான உள் உணர்வு ஏற்படும், ஒரு உற்சாகம் கிடைக்கும். அந்த உற்சாகம் என்னுடைய பெற்றோரை அது ஞாபகப்படுத்தும், அவர்களுடைய அன்பை அது எனக்கு வெளிப்படுத்தும். அப்படி என்றால் அந்த கடிதத்தை அனுப்பியவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு, when we fall in love with the sender, யார் நமக்கு அனுப்புனாங்களோ அவங்கள,
we fall in love with the letters of the center. அந்த கடிதத்தின் மீதும் நாம் அன்பு கொள்கின்றோம். ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகின்ற அன்பு, கடவுள் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு நம்மை தூண்டுகிறது. இறைவார்த்தை விவிலியம். இந்த விவிலிய வார்த்தையை அனுப்பியவர் கடவுள். எனவே ஒவ்வொரு முறையும் நாம் அந்த விவிலிய வார்த்தையை வாசிக்கின்ற போது, கேட்கின்ற போது, சிந்திக்கின்ற போது, தியானிக்கின்ற பொழுது நமக்கு அதன் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படுகிறது. அந்த விவிலிய வார்த்தை நம்மை தூண்டுகிறது. ஆக இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த அன்பு இறை வார்த்தையின் மீதும் நம்மை அன்பு கொள்ள வைக்கிறது என்பதனுடைய செய்தியை அந்த குருவானவர் வெளிப்படுத்தினார். இன்றைய முதல் வாசகம் அனுபவம். பவுலும் பவர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளியதால், அதுக்கு தகுதியற்றவர்களாக இல்லாமல் போனதால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? பிற இன மக்களுக்கு சொல்கிறோம். we are turning towards the Gentiles. காரணம் என்னவென்றால் உலகம் முழுவதும் எங்களுடைய மீட்பை பெற வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்குத்தான். ஆக இந்த தொடக்க கால இந்த மக்கள், குறிப்பாக அந்தியோக்கியாவிலே இருந்த அவர்கள் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள். இந்த அந்தியோக்கியா என்பது ஒரு கவர்ச்சியான நகரம். எல்லோரையும் அந்த காலகட்டத்தில், இது கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அலெக்சாண்டருடைய சீடரால் அல்லது த சக்சஸர் ஆஃப் அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்டது. பல்வேறு விதமான மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் எல்லாரும் அந்த ஊரில் போய் தங்குறதுக்கு, அங்கே செட்டில் ஆகிறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பிளாட்டெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் கிடைக்குமான்னு அவங்க தேட ஆரம்பித்தார்கள். எப்படி நாம் நகர்ப்புறத்திற்கு சென்று அங்கு நமக்கு தேர்த்தியான வீடுகளை வாங்கி அல்லது நாம் அங்கே செட்டில் ஆகிறது மாதிரி, சென்னை, மும்பை, பெங்களூர் என்று ஸ்மார்ட் சிட்டிஸ், இந்த மாதிரி 300 இயேசு பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி அந்தியோக்கியா. இந்த அந்தியோக்கியா ஏறக்குறைய அந்த அந்தியோக்கியாவினுடைய நகரம் 600 ஆண்டுகளாக, அதாவது 6ஆவது நூற்றாண்டு இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டு முன்பாகவே ரோமானிய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அண்டர் த காலனி ஆஃப் ரோமன் எம்பையர். எனவே அங்கு யூதர்கள் இருந்தார்கள். அலெக்சாண்டர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். ரோமானியர்கள் அதனை ஆண்டு வந்ததனால் ரோமானியர்கள் இருந்தார்கள். எனவே பல்வேறு விதமான யூத கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம், ரோமானிய கலாச்சாரம். ஸோ மல்டி கல்ச்சுரல் சிட்டி. தட் வாஸ் த ஸ்மார்ட் சிட்டி அட் த டைம் பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட், 300 years பிஃபோர். அதனால் எல்லாரையும் அந்த நகரம் ஈர்த்தது. வசதியானவர்கள் இருந்தார்கள், வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த வசதி படைத்தவர்கள் அல்லது இந்த வசதி படைத்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிலர் இதுக்கு தடையாக இருந்தாங்க. யாருன்னா யூதர்கள். காரணம் என்னவென்றால், இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய அந்த செய்தியை பவுலும் பர்னபாவும் அறிவிக்கின்றார்கள். மக்கள் கூட்டம் இவர்களை நோக்கி போகின்றது. இதை பார்த்த யூதர்களுக்கு இவர்கள் மீது யூதர்கள் பொறாமையால் நிறைந்து, envy, jealousy, பவுல் கூறி எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அறிவிப்பது. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? போசாமல் உங்கள்கிட்ட பலர்ந்த விட்டுட்டு நாங்கள் யார்கிட்ட போகிறோம்? புற இனத்தார், யூதர் அல்லாதவர்கள், தி ஜென்டைல்ஸ். அவர்கள் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய மீட்பை காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை
மக்களுக்கு போன அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை போற்றி போன இறை வார்த்தையின் மீது அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. நிலைவாழ்வுக்காக அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். ஆண்டவரின் வார்த்தை பரவியது. இது வந்த உடனே நான் ஏற்கனவே சொன்னபோது அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டு, அந்த வசதியானவர்கள் பல இடங்கள்லேருந்து வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கிடைக்குமான்னு வந்தாங்க இல்லையா, இவர்கள் இந்த வசதி படைத்ததில் இல்லை அதிகமாக இந்த இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையை கொண்டு போனவங்க யாருன்னா பெண்கள், பணக்கார பெண்கள், வசதி படைத்த பெண்கள். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களை, இந்த ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், ஏன்னா அந்த புது கலாச்சாரம், பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு, ஏன்னா அவங்களுடைய கணவன்மார்கள்லாம் இவங்களோட கூட இருக்கிறாங்க வசதி படைத்தவர்கள், தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்கள் நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, இவர்களுடைய செல்வாக்கு, இவர்களுடைய புகழ், அல்லது மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தை கேட்பதற்காக இவர்கள் பின்னால் வருவதை பார்த்த அந்த யூதர்களால் தாங்க முடியல. எனவே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணக்கார பெண்களை தூண்டிவிட்டு, முதன்மை குடிகளை தூண்டிவிட்டு அந்த ஊரில் இருந்து பவுலையும் பர்னபாவை துரத்துகிறார்கள். அப்போ தான் அவர் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய காலில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக விட்டு சென்றார்கள். ஆக இவர்கள் அந்த இறை வார்த்தையை ஏற்பதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை. இவர்களால் அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளுடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு ஆத்மீக ரீதியாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது கடவுள் நமக்கு அருளை ஆசிரியை தருகின்றார். அவர் தம் மீட்பை அறிவிப்பதற்கு காத்திருக்கிறார். அதான் இன்னைக்கு பதிலுரை பாடல். இடைக்காலத்தில் ஐரோப்பா கண்டத்தில் கொரோனா மாதிரி பயங்கரமான ஒரு தொற்று நோய், மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருந்தார்கள். அடுத்து யார் இறப்பார் என்பதே தெரியாமல் இருந்தது. அப்போது இங்கிலாந்தில் இருந்த ஒரு குடும்பம் அந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது தப்பிச் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். பெற்றோர்கள் செல்லுகின்றார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு இளைஞன் மட்டும், நான் என்ன நடந்தாலும் இங்கு தான் இருப்பேன், நான் இங்கிருந்து வரமாட்டேன் என்று சொல்லி அந்த இளைஞன் மறுத்து விடுகிறான். எனவே அந்த இளைஞனை அவர்கள் விட்டுவிட்டு அங்கிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அந்த கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். உடனே அந்த இளைஞன் அங்கிருந்து கொண்டு அந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஓடியாடி உதவி செய்கிறான். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவன் ஓடியாடி உதவி செய்கிறான். உன் வலப்பக்கம் உம்புறம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உன் வலப்புறம் 10,000 பேர் உன்னை வீழ்த்த வந்தாலும் எதுவும் உன்னை தீண்டாது. திருப்பாடல் 91:7. 1000 பேர் உன் பக்கம் உங்கிட்டு போனாலும் 10,000 பேர் உனக்கு எதிராக வந்தாலும் எதுவும் உன்னை தீண்டாது என்ற அந்த திருப்பாடல் வார்த்தைக்கு ஏற்ப அந்த கொள்ளை குறித்து எந்தவித கவலை கொள்ளாமல் அந்த இளைஞன் ஓடி ஆடி அங்கு இருக்கின்ற அந்த மக்களை அவர்களுக்கு உதவி செய்கிறான். அந்த கொள்ளை நோய் அவனை தீண்டவில்லை. இறை வார்த்தையின் மீது கொண்ட இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலே அவருடைய த ஃபைனல் டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிஃபோர் ஹி டைட், தன்னுடைய பாடுக்கு முன்பாக கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய பாடுகளை ஏற்று இறக்கு முன்பாக சொல்லிய அந்த வார்த்தை. அதனால தான் அவர் பிறப்பு கேட்குறாரு, ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே எங்களுக்கு போதும். அப்போ தானும் தந்தையும் ஒன்றாக இருப்பதாக இத்தனை ஆண்டுகள், இந்த 3 ஆண்டுகள் இயேசுவினோடு கூட இருந்தும் இயேசுவினுடைய சீடர்களுக்கு இயேசுவை பற்றிய இன்னும் புரிதல் இல்லை. அப்போ இயேசு அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் சொல்வதை நம்புங்கள், நம்பிக்கை கேட்கிறார். என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்படி நான் சொல்கிறத என்னுடைய வார்த்தையின் பொருட்டாவது நம்பாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நீங்கள் அதிசயங்களை பார்க்கின்றீர்களே, அற்புதங்களை பார்க்கின்றீர்களே, வல்ல செயல்களை பார்க்கின்றீர்களே, இந்த செயல்களை பார்த்தாவது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டாமா என்று ஆண்டவர் இயேசு கேட்கின்றார்.
அதை சொல்லிட்டு தான் அவர் கடைசியாக சொல்கிறாரு, எப்போ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடம் ஏற்பாடு பண்ண போகிறேன். போனதுக்கப்புறம் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். அப்போது என் வழியாய் நீங்கள் என் பேரில் கேட்குறீங்க, இயேசு நாமத்தினாலே கேட்கின்றீர்கள். எனவே நான் உங்களுக்கு செய்கின்ற பொழுது என்னுடைய தந்தை மாட்சி பெறுவார். எனவே நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு ஆற்றல். ஆண்டவருடைய திருப்பை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு சக்தி கிடைக்கிறது. ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் கூவி அழைக்கின்ற பொழுது, இயேசுவே ஆண்டவரே என்று நாம் அழைக்கின்ற பொழுது நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கிறது, உற்சாகம் கிடைக்கிறது, தெம்பு கிடைக்கிறது. தொடக்க கால திரு அவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று இயேசுவினுடைய நாமத்தினாலே அவர்கள் போதித்தார்கள். ஒவ்வொரு நாளும் திரு அவை வளர்ந்தது. அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு, அந்த ஆரோக்கியத்தாயின் மீது நம்பிக்கை கொண்டு, இதோ அவருடைய இந்த திருத்தலுக்கு வந்திருக்கின்ற நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. திருப்பாடல் ஆசிரியர் 91:7 சொல்வதை போல, உனக்கு 1000 பேர் வீழ்ந்தாலும் உனது வலப்புறம் 10,000 பேர் உனக்கு எதிராக வந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. காரணம், ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு ஆற்றல். அந்த இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு என்னாலும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து அவரோடு இணைந்து பயணிப்போம். சகோதரி, எனது முடிதமான பலி எல்லாம் விடுகிறதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திரள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்துமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் பெரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநாய் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை அன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்திருள திருவுளம் கொள்வீரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேர் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேர் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவர்களின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப
திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், எங்கள் ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொலிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மோடு நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தையை அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாடு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலா எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே,
இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசிரியனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velagari. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். வானோகராணி வையகராணி மண்மீதிலே போனித மாதுனி